ஹாய் எவ்ரிவான். முஸ்லிம்களுக்கு ஆறுதல் வெற்றி. துணை சபாநாயகராக டாக்டர் ரிஸ்வி சாலி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். தேசிய ஒருமைப்பாடுகள் பிரதி அமைச்சராக முனீர் முலஃபர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். என்றும் இல்லாத முறையிலே, ஆடம்பரம் இல்லாமல், ஆக்ரோஷமான முறையில் இல்லாமல், எளிமையான முறையிலே பாராளுமன்றத்திற்கு ஜனாதிபதியின் முதலாவது வருகையும் முதலாவது உரையும் காணப்பட்டது. இது அனைத்து மக்களுக்கான நாடு. இன, மத, மொழி, பிரதேச வேறுபாடுகள் இன்றி ஆட்சி நடைபெறும் என கூறியிருந்தார். இனவாத கருத்துக்களை பேசினால், இனவாதத்தை தூண்டினால் கைது செய்யப்படுவீர்கள். வெறுப்பால் வெறுப்பை வெற்றி கொள்ள முடியாது, அன்பாலே வெற்றி கொள்ள முடியும். சட்டத்திற்கு கீழ் அனைவரும் சமனே. ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி. இது ஜனாதிபதியின் முதலாவது உரையில் வழங்கப்பட்ட முக்கியமான விடயங்கள். இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இன்று இலங்கையில் 10வது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நடைபெற்றது. உத்தியோகபூர்வமான முறையில் சம்பிரதாயங்களின் அடிப்படையில் இந்த முதலாவது அமர்வு நடைபெற்றது. இந்த அமர்விலே சபாநாயகர் தெரிவு செய்யப்பட்டார். கலாநிதி அசோக ரன்வல சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டார். அதே போன்று துணை சபாநாயகராக டாக்டர் ரிஸ்வி சாலி தெரிவு செய்யப்பட்டார். அதே போன்று இன்று பிரதி அமைச்சுக்களும் வழங்கப்பட்டது. 29 பிரதி அமைச்சுக்கள் வழங்கப்பட்டது. அந்த பிரதி அமைச்சுக்களிலே 2 தமிழர்களுக்கும் அதே போன்று ஒரு முஸ்லிமிற்கும் பிரதி அமைச்சு வழங்கப்பட்டது. முனீர் முலஃபருக்கு பிரதி அமைச்சு வழங்கப்பட்டது. இன ரீதியாக இந்த அமைச்சுக்கள் பிரதி அமைச்சுக்கள் வழங்கப்படாவிட்டாலும் இது தொடர்பாக கூறியே ஆக வேண்டும். 2 நாட்களாக தொடர்ச்சியாக முஸ்லிம் சமூகத்திலும் சிறுபான்மை சமூகத்திலும் அதே போன்று இந்த பிரச்சனையை பூதாகாரமாக்கும் செயற்பாடாகவும் முஸ்லிம்களுக்கு அமைச்சு வழங்கப்படவில்லை, செயலாளர்கள் வழங்கப்படவில்லை என்ற வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றது. அதிலே சில நியாயங்களும் காணப்பட்டது. அமைச்சுக்களிலும் செயலாளர்களிலும் முழுமையாக முஸ்லிம்கள் புறக்கணிக்கப்பட்டார்களா என்ற கேள்வியுடனே காணப்பட்டது. என்றாலும் இவை அனைத்திற்கும் தீர்வாக இன்று துணை சபாநாயகர் பதவி ரிஸ்வி சாலிக்கு வழங்கப்பட்டது. அதே போன்று பிரதி அமைச்சராக முனீர் முலஃபர் தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அதிகமானவர்களின் கேள்விகளுக்கு பதிலாகவும் ஜனாதிபதியின் முதலாவது உரையும் காணப்பட்டது. இந்த உரை வரலாற்று சிறப்புமிக்க உரையாக காணப்பட்டது. இதற்கு முன்னர் ஒவ்வொரு ஜனாதிபதிகளும் முதலாவது உரைகளை வழங்கும் பொழுது அவர்கள் பக்க சார்பான உரைகளாகவே காணப்படும். ஒரு இனத்திற்கான உரை, ஒரு கட்சிக்கான உரை, ஒரு பக்க சார்பான உரையாகவே காணப்படும். என்றாலும் இன்று ஜனாதிபதியின் முதலாவது உரை அனைத்து இன மக்களுக்குமான உரையாக காணப்பட்டது. நீதியான ஆட்சி நடாத்தப்படும், நீதியான அனைத்து செயற்பாடுகளும் நடைபெறும் என ஜனாதிபதி தனது உரையிலே கூறியிருந்தார். தனக்கு வாக்களித்த வாக்களிக்காத அனைத்து மக்களுக்குமே நீதி நிலைநாட்டப்படும் என கூறியிருந்தார். இந்த நாட்டிலிருந்து இனவாதம் முழுமையாக துடை தெரியப்படும். இனவாதம் இனி இந்த நாட்டிலே இல்லை, இனவாதம் பேச முடியாது என்பதை தெளிவாக இன்றைய உரையிலே ஜனாதிபதி கூறியிருந்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக கோட்டாபய ராஜபக்ச தெரிவு செய்யப்பட்ட போது அனுராதபுரத்தில் ருவன் வெலிசாய பிரதேசத்திலே அவருடைய பதவி பிரமாணம் நடைபெற்றது. எந்த ஜனாதிபதிகளும் செய்யாத ஒரு செயற்பாடாக இவருடைய செயற்பாடு காணப்பட்டது. எனக்கு வாக்களித்த பௌத்த சிங்கள மக்களுக்கு நன்றி என கூறியிருந்தார். இவ்வாறு ஒரு சமயத்திற்கு ஒரு தரப்பிற்கு மாத்திரம் ஜனாதிபதியாக செயற்படாமல் வாக்களித்த வாக்களிக்காத இனம், மொழி, பிரதேசம் கடந்து அனைத்து மக்களுக்குமான ஜனாதிபதியாக தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் முதலாவது உரை காணப்பட்டது. அதே போன்று நீதி நிலைநாட்டப்படும். பல குற்றச் செயல்களுக்கான தீர்வுகள் இன்று வரைக்கும் எட்டப்படாமல் இருக்கின்றது. அவற்றிற்கான நீதி சரியான முறையில் நிலைநாட்டப்பட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனைகள் வழங்கப்படும் என கூறியிருந்தார். அதில் முக்கியமான பல பிரச்சனைகள் காணப்படுகின்றது. ஈஸ்டர் தாக்குதல் தொடக்கம் வசீம் தாஜுதீன் ஊடகவியலாளர்கள் என பலரின் கொலை சம்பவங்கள், கொள்ளை சம்பவங்கள் தொடர்பான பல வழக்குகள் காணப்படுகின்றது. அவ்வாறான வழக்குகளுக்கும் நியாயமான தீர்வுகள் எட்டப்பட்டு இது சிறந்த ஆட்சி என்பதற்கான எடுத்துக்காட்டாகவும் அமையும். அதே போன்று மக்களுக்கான அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் எனவும் கூறியிருந்தார். அஸ்வசும கொடுப்பனவு அதிகரிக்கப்படும், அரச தொழிலாளர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படும், தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என பல விடயங்களை தனது முதலாவது உரையிலே
ஜனாதிபதி கூறியிருந்தார். அதே போன்று வெறுப்பால் வெறுப்பை வெற்றி கொள்ள முடியாது, அன்பால் மாத்திரமே வெறுப்பை வெற்றி கொள்ள முடியும் என ஜனாதிபதி கூறியிருந்தார். அதே போன்று சட்டத்திற்கு கீழ் அனைவரும் சமமே, ஜனாதிபதியாக இருந்தாலும் சட்டத்திற்கு கீழே இயங்க முடியும் என தெளிவாக இன்று ஜனாதிபதி கூறியிருந்தார். இங்கே இனம், மதம், மொழி, பிரதேசம் கடந்து அனைத்து மக்களின் உரிமைகளும் நிறைவேற்றப்பட்டார். உரிமைகள் நிராகரிக்கப்படாமல் அனைத்து மக்களும் பாதுகாக்கப்பட்டு சுதந்திரமான முறையில் இலங்கையில் வாழ்வதற்கான அனைத்து உரிமைகளும் வழங்கப்பட்டால் அதுவே சிறந்த ஆட்சியாக அமையும். இலகுவாக கூறுவதாக இருந்தால் போலீஸ் நிலையத்திற்கு நாங்கள் சென்று எமது தேவையை, எமது பிரச்சனையை நிறைவேற்றும் பொழுது இன பாகுபாடுகள், மொழி பாகுபாடுகள், பிரதேச பாகுபாடுகள், அரசியல்வாதிக்கு தெரிந்தவர், பணம் படைத்தவர்களுக்கு தெரிந்தவர் என்ற பாகுபாடை இதுவரைக்கும் அதிகமான போலீஸ் நிலையங்களிலும் அதே போன்று அரசு நிறுவனங்களிலும் அரசியல்வாதிகளிடமும் காணப்பட்ட கொள்கையாக, கோட்பாடாக காணப்பட்டது. இந்த நிலை மாற்றப்பட்டு அனைவருக்கும் சமமான ஆட்சி, அனைவருக்கும் சமமான அரச ஊழியர்கள், அனைவருக்குமான சேவைகளை நியாயமான முறையில், சரியான முறையில் வழங்கப்பட்டாலே அது சிறந்த ஆட்சியாக காணப்படும். அவ்வாறான ஆட்சியே இலங்கையில் இடம்பெறும் என தெளிவான முறையில் இன்று முதலாவது தனது உரையிலே ஜனாதிபதி கூறியிருந்தார். மிக பெரும் அரச பணங்களை செலவு செய்து முதலாவது பாராளுமன்ற அமர்வை நடாத்தாமல் எளிமையான முறையில் அதிகளவான சம்பிரதாயம் என்று கூறப்படும் மக்களின் வரிப்பணங்களை செலவு செய்து நடாத்தப்படும் நிகழ்வுகள் இன்று ரத்து செய்யப்பட்டு எளிமையான முறையிலே முதலாவது பாராளுமன்ற அமர்வு நடைபெற்றது. இந்த அமர்வின் பின்னர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூட ஜனாதிபதியின் உரையை பாராட்டி பேசியிருந்தனர். ஜனாதிபதியின் முதலாவது உரை சிறந்த முறையில் காணப்பட்டதாக அனைவரும் சிறப்பாக பாராட்டி பேசியிருந்தனர். எனவே ஒரு ஜனாதிபதி அனைத்து இன மக்களிடமும் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதற்கு மிக பெரும் எடுத்துக்காட்டாக இன்று ஜனாதிபதியின் உரை காணப்பட்டது. எனவே இங்கே இனம், மதம், மொழி, பிரதேசம் கடந்து அதே போன்று ஜனாதிபதிக்கு வாக்களித்தவர்கள், வாக்களிக்காதவர்கள் என்ற வேறுபாடும் இன்றி அனைவரும் ஒன்றாக, ஒற்றுமையாக ஒன்றிணைந்து செயற்பட்டால் நாளை இலங்கையும் மிக பெரும் வளர்ச்சி அடைந்த, உலகிலே வளர்ச்சி அடைந்த, அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றம் அடையும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.